அதான் அதே தான் ரியல்மியில் எப்படியும் மாதம் ஒரு 5-6 ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதமும் ஒரு 5 ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அதில் 3 நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. Realme Watch 2, Realme Buds Wireless 2, Realme Buds Q2 Neo அப்படின்ற இந்த 3 ப்ராடக்ட். இது 3மே உண்மையாகவே எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் சொல்ல போகிறேன். அன்பாக்சிங் இதோட பார்ப்பீங்க. கண்டிப்பாக அது ரிவ்யூ கிடையாது. சரி ரைட்டு, பலவலன்னு பேசாமல் ஆரம்பிச்சிருவோமா? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா Realme Buds Wireless 2 அப்படின்ற இந்த நெக் பேண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது கூட நியோ அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க, நம்மளுக்கு வரல. ஸோ வந்ததை பற்றி மட்டுமே பேசலாம். இதில் என்னதான்ப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துலாம். ஸோ பாக்ஸ் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இயர்ஃபோன் இருந்தது, அண்டு நம்ம படிக்காத அந்த யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அதுக்கப்புறம் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள். இந்த இயர்ஃபோன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். குட், நன்னா பண்ணியிருக்கா. ஆனால் இந்த இயர்ஃபோனை கையில் இருக்கிறப்ப இதோட குவாலிட்டி அண்ட் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸோட அந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் அப்படின்ற ஒரு இயர்ஃபோன் இருக்கும்ல, அதே மாதிரி தான் பார்க்கறதுக்கு லைட்டாக டிசைன்லாம் இருக்கு. லைட்டாக பட்டிட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் சைட் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஜொலிக்கிற மாதிரி, அதெல்லாம் நல்லா இருக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2300 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 2300 ரூபாய்க்கு இந்த நெக் பேண்ட்ல என்னதான்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ல ANC சப்போர்ட் கொடுத்துருக்காங்களா, டிரான்ஸ்பரன்சி மோட் கொடுத்துருக்காங்களா. ரெண்டையுமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த ANC அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்ல பாட்டு கேட்டோம்னா ரொம்ப தெளிவா இருக்கும், கிளியரா இருக்கும் அப்படிலாம் இல்லை. லைட்டாக காதரைச்ச மாதிரி இருக்கு. ஸோ அந்த காதரைச்சதோட பாட்டு கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுமே தவிர ANC அப்படின்ற அந்த ரியலான ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் சிறப்பா இல்லை. டிரான்ஸ்பரன்சி மோடு ஓகே. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா LTAC சப்போர்ட் இருக்கு, ஹைரிஸ் சப்போர்ட் இருக்கு, 25 dB வரையும் மைனஸ்ல வந்து ANC செம்மையா இருக்கும். அண்ட் கால் பேசுற கூட சுத்தி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, 12 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் இருக்கு, 13mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்கு. அது இதுன்னு எந்த அளவுக்கு நம்மளோட மண்டையை கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. நான் யூஸ் பண்ண வர பாத்தீங்க அப்படின்னா முதல்ல கனெக்டிங் இஷ்யூ வந்தது. 2300 ரூபாய்க்கு இயர்ஃபோன் வாங்குறேன், ANC சப்போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஆனால் அது அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. டிரான்ஸ்பரன்சி மோட் ஓகே. முக்கியமா ஆடியோ டிலே இதுல இருக்கு. யூசுவலா ஒரு கேம் விளையாடுறப்ப அந்த ஆடியோ டிலே இருந்தா பரவாயில்ல. அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 88 மில்லிசெகண்ட் கேம் மோட் அப்படின்னு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்றப்ப டிலேவே இருக்காது அப்படின்னாங்க. ஆமா, சில நேரங்களில் டிலே இல்லை, ஆனால் சில நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இந்த டிலே பாத்தீங்க அப்படின்னா நார்மலா யூஸ் பண்றப்போ, ஒரு வீடியோ பார்க்குறப்ப, மூவி பார்க்குறப்ப அந்த சினாரியோலையும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சில நேரம் கனெக்டிங் பாத்தீங்க அப்படின்னா அதுவே கட் ஆயிடுது, அதுவே கனெக்ட் ஆகுது. இந்த ஆட்டோ கனெக்ட் அப்படின்ற ஃபீச்சர் எதுவும் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ கனெக்டிங் இஷ்யூ கண்டினியூவா இருக்கு. ஆடியோ டிலே பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க சொன்னது எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படின்றதா உண்மை. இந்த விலைக்கு இதை விட பெட்டரான இயர்ஃபோன் இருக்கு அப்படின்றதா உண்மை. மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதை நான் என் வாயால சொல்ல மாட்டேன். அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லு. அடுத்த ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் லான்ச் பண்ணாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. இவங்களோட ஆடியோ சப் பிராண்ட் டிசோ அப்படின்ற கம்பெனில டிசோ கோபாட் டி அப்படின்ற ஒரு TWS அப்படியே டிசைனை மாத்தி அதே பிரைஸ்க்கு அப்பட்டமா கொண்டு வந்திருக்காங்க. ஏன் ஒரே ப்ராடக்ட்டை பேரை மட்டும் மாத்தி மாத்தி கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது வேற வாயி, இது நாரவாய் அப்படின்ற மாதிரி, அது வேற கம்பெனி இது வேற கம்பெனி, எங்களோட சப் பிராண்டா இருந்தாலும் அது இதுவும் வேற வேற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ உங்களுக்கு ரியல்மி வேணா ரியல்மில வாங்கிக்கோங்க, டிசோல வேணும் அப்படின்னா டிசோல வாங்கிக்கோங்க. மொத்தத்துல ரெண்டும் ஒரே ப்ராடக்ட். எனக்கு தெரிஞ்ச உங்களோட சப் பிராண்ட்ல வித்துருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நிறைய ரெடி பண்ணிட்டோம், விற்கல, அதனால வந்து இது ரியல்மின்னு போட்டு விற்போம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களோ நம்ம. அப்படிதான் நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்களும் சொல்லுங்க. சோ இதுக்குள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா படிக்காத அந்த யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் மஞ்சள் கலர்ல சார்ஜிங் கேபிள், அப்புறம் இந்த TWS வந்து கொடுத்துருக்காங்க. சோ பாக இப்படிதான் இருக்கும். இந்த TWS பார்க்கிறதுக்கு Buds Q மாதிரியே இருக்கு. இது வந்து 1600 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த TWSல என்னதான்டா கொடுத்துருக்காங்க? இந்த டிசோ கோபாட் டி அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த மாதிரிலாம் பிராண்ட் வந்துச்சா அப்படின்னு கேட்குற எல்லாத்துக்குமே எஸ் வந்துச்சு. ஸோ இந்த இயர்ஃபோனில் என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 10 மில்லிமீட்டர் பேஸ் பூஸ்டர் டிரைவர் கொடுத்துருக்காங்களா, ENC அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்களா, சுற்றி இருக்க நாய்ஸோ ஓரளவு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் போதும், 120 நிமிஷம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து உங்களால் கேட்டுக்கிற முடியும். மொத்தமாக 20 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் இருக்கும். கால் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ஆப்போட கனெக்ட் பண்ணி ஒரு சில விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வேறு சின்ன சின்ன தண்ணி படுது அப்படின்னா இயர்ஃபோனுக்கு எதுவும் ஆகாது. கேஸில் பட்டுது அப்படின்னா மர்கியா சாலா தான். இதுலேயும் இந்த 88 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்களா. இது எல்லாமே ஓகே தான். 1600க்கு ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு இதுல இருக்க ஒரே டவுட் என்ன பாத்தீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி. பட்ஸ் Q1 இருக்கட்டும், ரியல்மில இருக்க எல்லா TWSமே நான் யூஸ் பண்ணிருக்கேன், கண்டினியூவா யூஸ் பண்ணிருக்கேன். இதுல எல்லாத்துலயுமே நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு கேட்காம போயிடும். இந்த ஒரு சைடு என்ன ஆகுது அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எனக்கு ரிவ்யூ யூனிட் அப்படின்றதுனால வாரண்டி வந்து கவர் ஆகிறது இல்லை. ஸோ இதே ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சான்னு சொல்லுங்க. இது 1ல நடக்கலாம், 2ல நடக்கலாம். இது எனக்கு கண்டினியூவா எல்லா TWSலயுமே நடந்திருக்கு. இப்போ இருக்கிறத பெருசா யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கல, அதுலயும் யூஸ் பண்ணி இதுலயும் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா லைஃப் அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ மிச்சப்படி 1600 ரூபாய்க்கு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியும் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே தான்.
ஆனால் அந்த டவுட் மட்டும் இருக்கு. அடுத்து இதில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன லேட்டஸ்ட் கேஜெட் பற்றி வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் பார்ப்பீங்க. மறக்காம அதை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளே புது ப்ராடக்ட் அப்படின்னு நம்ப வச்ச ஒரு ப்ராடக்ட் Realme Watch 2. ஸோ Watch 1 பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறப்ப எதுவும் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்கப்பா பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. Watch 1க்கும் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1-2 மட்டும் தான். அதை என்னன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வாட்ச் வர்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வாட்சும் பார்க்கறதுக்கு Watch 1 மாதிரி தான் இருக்கு. ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் இருந்துச்சு, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த மேக்னெட்டிக் சார்ஜர் இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த வாட்ச் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். பார்க்க வந்து அப்படியே Watch 1 மாதிரியே தான் இருக்கும். சொல்லப்போனால் உள்ள இருக்க விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். என்ன ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளே பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் 90 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்டேட் கொடுத்து Watch 1லேயே கொடுத்துருக்கலாம். கேட்டால் நாங்கள் புது வாட்சில் தான் கொண்டு வரோம் அப்படிம்பாங்க. Watch 1ஓட 2ல வந்து பேட்டரி லைஃப் வந்து பெட்டராக இருக்கும்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12 நாள் பேட்டரி லைஃப் வரும்னாங்க. இன்னும் நான் சரியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ஸோ ஒரு பெட்டரான பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல 1.4 இன்ச்ல ஒரு டிஸ்ப்ளே, கலர் டிஸ்ப்ளே, டச் டிஸ்ப்ளே எல்லாத்தையும் டச்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 600 நிட்ஸ் வந்து பிரைட்னஸ் இருக்கும்னாங்க. ஸோ பிரைட்னஸ் ஓகே தான். அண்ட் 100க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் இருக்கு, எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 90 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்களா, நம்ம யூஸ் பண்றது ஒரு 4-5 யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 90 மோட் அப்படின்றதெல்லாம் நிறைய கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விளம்பரம் தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ரியல்மியோட ஐஓடி ப்ராடக்ட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, லைக் வந்து ரியல்மியோட பிளக், ரியல்மியோட லைட் இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வாட்ச்லயே ஆன் பண்றது, ஆஃப் பண்றது எல்லாமே பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து வாட்ச்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உடனே வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு, அது இதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் 1 மீட்டரோ அவ்வளோதான், ரொம்ப கம்மியாக தான் தண்ணிக்குள்ள வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ஓகேவா இருக்கும். இதை தவிர எல்லா வாட்சில் இருக்க மாதிரி ஹார்ட் ரேட் செக் பண்ணிக்கலாம், ஸ்லீப்பிங் மானிட்டர் இருக்கு, பிளட் ஆக்சிஜன் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டேர்ம்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் எது கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் வெதர் செக் பண்ணிக்கலாம், டைமர் இருக்கு, மியூசிக் கண்ட்ரோல் இருக்கு, கேமரா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்கு. இதை தவிர வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரேட் ரிமைண்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காமனா எல்லா வாட்ச்லையும் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வாட்சோட அந்த மெனு பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜியோ ஃபோன்லாம் மெனு இருக்கும்ல, அந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, ஆனால் ஏதாவது புதுசாக பெட்டராக எடுத்துட்டு வந்திருந்திருக்கலாம். அதே மாதிரி Watch 2க்கும் Watch 2 Proக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, 1.75 இன்ச்ல ஒரு டிஸ்பிளே, அதே பிரைட்னஸ் தான் 600 இன்ச் தான். பேட்டரி எக்ஸ்ட்ரா 2 நாள் 14 நாள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஜிபிஎஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜிபிஎஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு போய்க்கோங்க, ஜிபிஎஸ் வேணாம் அப்படின்னா இதுக்கு வந்துக்கோங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு 1500 ரூபாய் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய். ஓவரால் இந்த வாட்சோட என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஏதாவது பெட்டரா வந்து ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். இந்த விலை ஓகே, ஆனா எனக்கு இருக்க ஒரே டவுட் அகைன் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது சத்தியமா தெரியல. ஏன்னா Watch 1 பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதோட குவாலிட்டி பாருங்க, ஒரு 6 மாசம் யூஸ் பண்றப்பே அதோட அந்த ஸ்ட்ராப்ல இருந்து டக்கு டக்குன்னு பிய ஆரம்பிச்சிருச்சு. ரியல்மி நிறைய விஷயங்களை கொடுத்தும் நிறைய ட்ரை பண்ணியும் ஏதோ ஒன்றில் மிஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. என்னை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டில் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் குவாலிட்டி அப்படின்ற டேர்ம் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணுமான்றதை சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா ரிவ்யூ போடுவேன். உண்மையாகவே ஒருத்தா இருந்தால் மட்டும்தான் இந்த 3ல எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நான் ரிவ்யூ போடுவேன், இல்லாட்டி ரிவ்யூ வராது. இதுதான் மேட்ரு. எப்பயும் போல என்னோட ஃபீட்பேக் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் வாங்காது ஆல்வேஸ் உங்களோட டிசிஷன் தான். அந்த பக்கம் நான் வரமாட்டேன், என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. இந்த ப்ராடக்ட் யாராவது வாங்க போறாங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் அனுப்பிச்சுடுங்க. என்ன நல்லா இருக்கு, சில விஷயங்கள் பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். டாடா, பை பாய், நன்றி, வணக்கம்.